நமது லட்சியமான வளர்ச்சியடைந்த பாரதத்தின் நம்பிக்கை தூண்களாக விளங்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுடன் அறிவியல் சிந்தனை எனும் நிகழ்வு திருப்பத்தூரில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர், இந்தியாவின் சந்திர மனிதர் என்று அழைக்கக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். உலக நாடுகள் அதிக பொருட்செலவில் விண்வெளி ஆய்வினை நிகழ்த்திய நிலையில் குறைந்த பொருட்செலவில் அதிக ஆய்வு முடிவுகளை வெளியிட்ட பெருமை இந்திய விண்வெளி ஆய்வுத்துறையை சாரும். இன்றைய உலகின் வல்லரசு நாடுகள் என்று பறைசாற்றக்கூடிய நாடுகளுக்கு இணையாக வளர்ந்து வரும் நாடுகளின் பட்டியலில் தவிர்க்க முடியாத நமது பாரதம் விண்வெளியில் வியத்தகு சாதனைகளை படைத்து வருகின்றது. நம்மால் முடியும் என்ற மன உறுதியோடு மாணவர்கள் இந்திய விண்வெளி வளர்ச்சியில் சாதிப்பதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், கிராமப்புற அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் இன்று அறிவியல் துறையிலும் விண்வெளி ஆய்வுத்துறையிலும் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றது எனவும் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். இளைஞர்கள் மத்தியில் இருக்குது, விண்வெளித்துறைக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை அரசு துறையான இந்திய இஸ்ரோவையும் தாண்டி தனியார் துறையும் நிறைய வாய்ப்புகள் வருது. குலசேகரப்பட்டினத்தில் ஒரு ஏவுதளம் அமைய போகுது. இஸ்ரோவே கூட ஒவ்வொரு வருடமும் கடந்த 3 வருடங்களாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் 5-6 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் பயிற்சி கொடுக்குற மாதிரியும், இந்திய விண்வெளி ஆய்வுத்துறையினுடைய பல்கலைக்கழகம் IAST இருக்கு இல்லையா, அதில் அவங்க படித்து இந்திய விண்வெளித்துறையில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி தொழில் முனைவோர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. பல இளைஞர்கள் அந்த வகையில் வந்துட்டுருக்காங்க. நிறைய செயற்கைக்கோள்கள் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஏவுகணங்களும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான உதிரிப் பொருட்கள், அதை தாண்டி அது மாதிரி வரக்கூடிய செயற்கைக்கோள்களுடைய தரவுகளை வச்சுக்கிட்டு ஆப்ஸ் அப்படிம்பாங்க, அதையும் அவங்க மென்பொருள் வடிவமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. வாய்ப்புகளை நோக்கி அவங்க போகலாம். அதற்கான வழிமுறைகளை அரசும் கொடுத்துட்டு வருது. சந்திராயன் 1 திட்ட இயக்குநராக பணியாற்றிய இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநரின் உரை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என மாணவர்கள் தெரிவித்தனர். நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளால சாதிக்க முடியுமான்னு. இந்த மாதிரி அரசு பள்ளியிலேருந்து படித்தவங்க இவ்வளோ சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஸ்பயராக இருந்துச்சு. நானும் இந்த துறையில் ஜாயின் பண்ணி நான் இந்தியாவுக்காக என்னோடய பங்களிப்பை கண்டிப்பாக தரணும். மற்ற நாட்டில் ரொம்ப அதிகமான செலவில் ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம நாட்டில் இந்தளவுக்கு குறைவாக பண்ணது நிஜமாலே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, அவர் பேசுனதுலேயே எங்களுக்கு நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. மாற்றி யோசிப்பது எப்படி என்பது பற்றி மிகவும் தெளிவாக உரைத்தார். எங்களுக்கு இன்னும் அறிவியல் துறையில் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஈடுபாட்டினை எங்களுக்கு கொடுத்தது. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.